அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வரீங்க. இதே மாதிரி மீண்டும் தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மினி கிராஸ்கட் கூட போடுறது, பிகினர்ஸ் கூட போட்டு பழகிக்கிற மாதிரி மினி கிராஸ்கட் கூட போடுறது அப்படின்னு காட்டியிருக்கேன். இது வந்து டிஸ்கோ ஒயரில் பின்னிருக்கேன். இதே மாதிரி ஒரு பிளைன் ஒயர்லேயும் பின்னிருக்கேன். இது பிளைனாக இருக்குது அப்படிங்கிறனால இதில் ஸ்வஸ்திக் போட்டு காட்டியிருக்கேன். ஸ்வஸ்திக் போடுறது எப்படி அப்படிங்கிறத தனி வீடியோவாக போடுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வாங்க பேக் எப்படி பின்னலாங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட போட்டு பழகக்கூடிய வகையில் சின்ன மினி கிராஸ்கட் கூட தான் நம்ம இப்போ போட போகிறோம். இதுக்கு நம்ம 18 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஒயரும் 3 அடி நீளத்தில் நான் வெட்டியிருக்கேன். 1 2 3 3 அடி நீளத்தில் 18 ஒயர் வெட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 18 ஒயரை எடுத்து தான் நம்ம பின்ன போகிறோம். முதல்ல 2 ஒயர் எடுத்துக்கிட்டு இது வந்து கிராஸ்கட் ஒயர் அப்படிங்கிறனால நம்மளுக்கு சுத்த ஒயர் தேவைப்படாது. எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய இந்த வெட்டி வச்ச ஒயர் வச்சு தான் பயன்படுத்தி பின்ன போகிறோம். இப்போ ஒரு 2 ஒயர் எடுத்து இப்படி மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயர் இருக்குது, அது சமமாக மடிச்சிருக்கு. வலது கையில் ஒரு ஒயர் இருக்குது, அதையும் சமமாக மடித்து வச்சுருக்கோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லூப் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லூப்பை இப்படி மேலே வைங்க. வச்சு பிடிச்சிட்டு இப்போ இந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் அந்த சொரசொரப்பான பகுதி அதை வந்து இப்படி மேல் நோக்கி வளைங்க. இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த மேலே இருக்க லூப்பில் விடுங்க. விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிருக்கும். இது 2 பக்கத்து ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கனால அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒயரையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ சமமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 18 ஒயர்லேயும் 9 நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2வது நாட் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கங்க, அதை சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரை பிடிச்சிங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரை பிடிச்சிங்க. இந்த ஒயரை ஒன்று மேலே ஒன்றா வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே இருக்க சொரசொரப்பான பகுதியை மேலே வைங்க. இந்த பள்ளமான பகுதி இருக்கு பாருங்கள், இந்த சொரசொரப்பான பகுதி இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டு இப்படி நாட் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. நம்ம இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும். பாருங்கள், இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது. அந்த பெருசாக இருக்க ஒயரை பிடிச்சி கீழே தள்ளி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் இருக்க பாருங்கள். சமமாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற 18 ஒயரையும் 9 நாட் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 18 ஒயரையும் நாட்டாக சிங்கிள் நாட்டாக போட்டு 9 நாட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பின்னி வச்சுருக்கிற நாட்டில் 2 நாட் எடுத்துக்கங்க. இப்போ 2 நாட்டை பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் சிம்பிள் கிடைக்கும். அதாவது மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகும், கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகும். இப்போ இந்த மேலே கிராஸ் ஆகிற ஒயரை தான் நம்ம கிராஸ் போட போகிறோம். இதை அப்படி மடக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் ரைட்டில் போகிற ஒயர் இப்படி மடக்கிக்குங்க. மடக்கிட்டு இந்த பக்கம் ஒரு நாட் இருக்குது, இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிற ஒயர் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. வச்சு இதை சுற்றி கொண்டு வாங்க, டைட்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த கீழே போகிற சொரசொரப்பான பகுதி இருக்கு பாருங்கள், அதை எடுத்து மேலே வச்சு இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டிங்கன்னா இப்போ 2 ஒயரும் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே ஜாயின் பண்ணிட்டோம். அப்படியே திருப்பி கீழ்ப்பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஒயர் கிராஸ் ஆகுது, இதையும் பின்னிக்கணும். இப்போ நம்ம 2 நாட்டை ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி நம்மளுக்கு 4 நாட் கிடச்சிருக்கு. இப்போது மறுபடியும் இப்படி திருப்பிக்கிங்க. இப்போ நம்ம இந்த ஒயரில் அடுத்த நாட்டை ஜாயின் பண்ணணும். அதாவது இந்த வரிசை தான், சென்டரில் இருக்க வரிசையில் தான் ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணிடக்கூடாது. இந்த ஒயரில் இதை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இருக்க நாட்டை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே கிராஸ் ஆகுது. இப்போ இதை சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறீங்க. பாருங்கள், இது 2 சமமாகிடுச்சு. இப்போ 3 நாட்டு இருக்குது. இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்குங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற 9 நாட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லைன் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 1 2 3 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். மேலே 2 நாட் கிடச்சிருக்கு, கீழே 2 நாட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி 9 நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 9 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். மேலே ஒரு லைன் பின்னிருக்கோம், கீழே ஒரு லைன் பின்னிருக்கோம். இப்போ சென்டர் நாட்டில் நம்மளுக்கு 9 நாட் இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 8 நாட்டு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா,
கிராஸ் கட் ஒயரில் நம்ம பின்னும்போது இந்த பக்கம் சைடில் இருக்க போகிற ஒயரை நம்ம பின்ன மாட்டோம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஒயரையும் பின்ன மாட்டோம். இப்போ 8 நாட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த லைன் பின்னும்போது 7 6ன்னு கிடைக்கும். இன்னும் மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் பின்னிட்டு அதுக்கப்புறம் முடக்க திருப்பணும். மேலே 2 லைன் பின்னிட்டு கீழே 2 லைன் பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டை எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். 1 2 3 4, அதாவது சென்டர் லைன்லேருந்து 1 2 3 4 4 லைன் எல்லா பக்கமும் பின்னி முடிச்சிருக்கோம். இப்போ கார்னர் திருப்புறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ 1 2 3 4 இருக்கா, இந்த அதாவது 3வது லைனையும் 4வது ஒயரையும் 1 2 3 4 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் பக்கம் பக்கமாக போகிற ஒயரையே பிடிச்சி பின்னுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து கிராஸில் மட்டும்தான் பின்னிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், இது பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரை பின்ன போகிறோம். பின்னணும்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு முக்கோண வடிவில் ஒரு ஓட்டை கிடைக்கும். டிஸ்கோ ஒயருங்கனால உங்களுக்கு சரியாக தெரியல பாருங்கள். இது மேல் வந்து இந்த ஒயர் இப்படி திரும்பி மேலே போயிடும், இந்த பக்கம் வரும். அதே மாதிரி 4 கார்னர்லையும் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலும் சென்டர்லேருந்து 1 2 3 4 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி பின்னுங்க. பின்னும்போது ஒயர்னுடைய அப்படியே டைரக்ஷன் மாறி சைடு வாக்கில் போக ஆரம்பிக்கும். பின்னிடுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி பின்னணும். நாலாவது கார்னர் திருப்ப போகிறோம். இப்படி ஒரே சமயத்தில் நீங்கள் 4 கார்னரையும் திருப்பிக்கிங்க. பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்புறமேல் திருப்பலான்னு நினச்சிங்கன்னா குழப்பமாயிரும். 4 கார்னரையும் இப்போ நம்ம திருப்பிட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் போகிறவர் எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் பின்னிட்டு போங்க. இதே மாதிரி பின்னி இந்த கார்னர் திருப்பின இடத்துலேருந்து 10 லைன் மேல் நோக்கி பின்னுங்க. இடத்துல பாருங்கள், இப்படி கிராஸ் ஆகுதா, கிராஸ் ஆகிற இடமெல்லாம் பின்னணும். ஒரே சமமாக வளர்த்து கொண்டு போங்க. ஒவ்வொரு லைனாக பின்னி எடுத்துகிட்டு போங்க. அடுத்து இதை 2யும் பிடிச்சி பின்னுங்க. இந்த மாதிரி பின்னிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சைடு வால் வளர ஆரம்பிக்கும். மொத்தமாக 10 லைன் பின்னணும். இந்த மாதிரி சுற்றி பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் நம்ம வந்து இந்த இடத்துல முக்கு திருப்புன்னு தான் காட்டியிருந்தோம். சைடில் வந்து 11 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இது முடக்கு திருப்பின இடம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைன் நம்ம போட்டிருக்கோம். இந்த பேஸ்கெட்டுக்கு இந்த ஒயரமே நம்மளுக்கு போதுமானது. ஒயரும் பாருங்கள் சொருகிற அளவு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த பேஸ்கெட் குறுகலாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே கைவிட்டு சொருக முடியாது. அப்படிங்கிறனால அப்படியே பேக்கை திருப்பிக்க போகிறோம். ரொம்ப சுலபமாக திருப்பிடலாம். கையை விட்டு இப்படி திருப்பிக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பியிருக்கோம். இப்போ நம்ம எப்பவும் போடுற பெரிய பேஸ்கெட் மாதிரி தான் இது. நம்ம ஃபஸ்ட் லைன், இது 2வது லைன், 3வது லைன். ஒரு நாட் வந்து மடங்கி உள்ளே போகிற மாதிரி வச்சு நீங்கள் சொருகணும். இது நம்மளுடைய லாஸ்ட் லைனு. இந்த லைனில் சொருகாமல் இந்த லைனில் சொருகுங்க பாருங்கள். இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த லைன் மேலே படிஞ்சிருச்சு. அடுத்த இதில் இந்த நாட்டில் சொருங்க. சைடில் கிராஸாக தான் போகும். ஆப்போசிட்டில் போகணும். இந்த மாதிரி சொருகிருங்க. அடுத்த நாட் பாருங்கள். இந்த நாட்டை இது நம்ம போட்டிருக்கிற நாட்டு இது விட்டு இந்த லைனில் சொருகிறோம். உங்களுக்கு சொருகும் போதே தெரியும். ஒரு நாட் மடங்கி வர மாதிரி வச்சு சொருகிருங்க. சொருவி முடிச்சுட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ சொருக முடியுமோ சொருகு. சின்ன பேக்குனால ஒரு 5 6 லைன் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பேக்கை திருப்பி நல்லா சொருகிட்டால் மீதி ஒயர்லாம் பிசுறெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீண்டும் பழையபடி வந்து திருப்பி பேக்கை நேராக கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம நேராக கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து இது கைப்பிடி போட போகிறோம். இது வந்து ஸ்கூல் போகிற பிள்ளை கூட சின்ன பிள்ளை கூட போட்டு பழகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக் போட்டிருக்கேன். கைப்பிடி போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம இந்த பேக்கை உள்பக்கெல்லாம் சொருகி வெட்டிட்டோம். இது நம்ம மீதமான ஒயரில் தான் பின்னணும். கைப்பிடி பின்னுற அளவுக்கு ஒயர் பத்தாதனால நான் கலந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி உருட்டு கைப்பிடி போடுறேன். உருட்டு கைப்பிடி போடுவது எப்படி அப்படின்னு நான் தனி வீடியோ கொடுத்துருக்கேன். அதே வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.